2,80,000 காசா மக்கள் புதிதாக இடம்பெயர்வு. இஸ்ரேலின் தொடர்ச்சியான குற்றங்கள் கண்டிக்கும் ஈரான். கஸ்ஸாம் படைப்பிரிவு தளபதி கசன் லெபனானில் உயிரிழந்ததாக தெரிவிப்பு. தென்கொரியாவில் எதிர்வரும் 60 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 16வது போட்டித் தொடர் இன்று. நேபாள காட்டுத்தீ அதிகரித்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். 2 வருடங்களுக்கு முன்பு போர் தீவிரமடைந்ததிலிருந்து 2,80,000 காசா மக்கள் புதிதாக இடம்பெயர்ந்துள்ளனர். அவர்களில் சிலர் நெரிசலான பூச்சிகள் மற்றும் பூச்சிகள் நிறைந்து தங்குமிடங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்று ஐநா மனிதாபிமானிகள் தெரிவித்தனர். மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநா அலுவலகம் மேலும் இஸ்ரேலிய இடம்பெயர்வு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதாகவும் மீண்டும் மக்கள் பாதுகாப்பு தேடி வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் கூறியது. ஏற்கனவே நெரிசலான மீதமுள்ள தங்குமிடங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான மக்கள் இடம்பெயர்ந்து வருகின்றனர் என்று OCHA கூறினார். ஈக்கள் மற்றும் பூச்சிகளின் தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. இதனால் தோல் வெடிப்புகள் மற்றும் பிற சுகாதார பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. சுகாதார நிலைமைகளை மேம்படுத்த காசாவில் பொருட்கள் கிடைக்காததால் உதவி முற்றுகை சிக்கலை சமாளிப்பதை கடினமாக்குகிறது என்று அலுவலகம் கூறியது. நிலைமைகள் அனுமதிக்கும் போது ஐக்கிய நாடுகள் சபையும் அதன் மனிதாபிமான பங்காளிகளும் மக்களின் மகத்தான தேவைகளுக்கு தொடர்ந்து பதிலளித்து வருவதாக OCHA தெரிவித்துள்ளது. அனைத்து மனிதாபிமான உதவிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் நுழைவு மீதான 1 மாத கால முற்றுகை மக்களுக்கு அடிப்படை தேவைகளை இழக்கிறது. காசாவில் உணவு உதவி விரைவாக தீர்ந்து வருகின்றது. இருப்பினும் உணவு பாதுகாப்பு கூட்டாளிகள் இதுவரை தினமும் 90,000க்கும் மேற்பட்ட சூடான உணவுகளை வழங்க முடிந்துள்ளதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது. காசாவிற்குள் சரக்கு மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக கடவைகளை உடனடியாக மீண்டும் திறக்குமாறு OCHA வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் தொடர்ச்சியான குற்றங்கள் மற்றும் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஈரான் நேற்றைய தினம் கண்டித்துள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாஜி கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் செய்த குற்றங்களில் செய்தியாளர்களை குறிவைத்து படுகொலை செய்தல், மீட்பு மற்றும் நிவாரண பணியாளர்கள் மற்றும் மருத்துவ மையங்கள் மீது வேண்டுமென்றே தாக்குதல்கள் நடத்துதல் ஆகியவை அடங்கும். ஆக்கிரமிக்கப்பட்டு பாலஸ்தீன பிரதேசத்தில் மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் வெளிப்படையான மற்றும் முறையான மீறல்களை எதிர்கொள்வதில் சில மேற்கத்திய நாடுகளின் செயலற்ற தன்மையை அவர் கடுமையாக சாடினார். இது மனித உரிமைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதில் அந்த நாடுகள் நேர்மையற்றவை என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுடன் வாய்மொழியாகவும் நடைமுறை ரீதியாகவும் ஒற்றுமையுடன் செயல்படுவதன் மூலம் பாதுகாப்பற்று பாலஸ்தீன பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்ந்து கொல்லப்படுவதை தடுக்க அனைத்து நாடுகளையும் அவர் வலியுறுத்தினார். இந்த நிலையில் கஸ்ஸாம் படைப்பிரிவு தளபதி கசன் பர்காட் தெற்கு லெபனானின் சிடோன் நகரில் உள்ள அவரது அடுக்குமாடி குடியிருப்பில் அவரது தியாகி மகள் ஜெனன் கசன் பர்காட் மற்றும் அவரது மகன் கம்சா ஆகியோருடன் கொல்லப்பட்டதாக கூறியது. அவர் பாலஸ்தீன குழுவின் ராணுவ பிரிவின் உறுப்பினரும் ஆவார். முன்னதாக தெற்கு லெபனானில் நடந்த கொடிய தாக்குதலை இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியது. பர்காட் நாட்டின் குழுவின் மேற்கு கட்டளையின் தலைவராக இருந்தார் என்றும் இஸ்ரேலுக்கு எதிரான பல சதிகளுக்கு அவர் பொறுப்பு என்றும் கூறியது. ஹெஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு வருடத்திற்கு மேலாக நீடித்து பகைமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நவம்பரில் கையெழுத்திடப்பட்டு பலவீனமான போர் நிறுத்தத்தை இந்த தாக்குதல் அப்பட்டமாக மீறுவதாக லெபனான் பிரதமர் கூறினார். இதில் 2 மாத கால முழுமையான போர் அடங்கும். சமீபத்திய வாரங்களில் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளை இஸ்ரேல் 2 முறை தாக்கியதாலும் லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி 2 முறை ராக்கெட்டுகள் வீசப்பட்டதாலும் போர் நிறுத்தம் பெருகிய முறையில் ஆபத்தானதாக தோன்றியுள்ளது. ராக்கெட் தாக்குதலில் எந்த பங்கையும் ஹெஸ்புல்லா மறுத்துள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேலிய படைகளால் இரவு முழுவதும் சுட்டுக் கொல்லப்பட்டு 17 வயது பாலஸ்தீன இளைஞன் ஜூசுப் பெர்க் ஜலூ கொல்லப்பட்டதை பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியதாக வபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பெத்லஹேமுக்கு மேற்கே உள்ள ஒரு கிராமத்தில் இந்த கொலை நடந்ததாகவும் இஸ்ரேலிய வீரர்கள் அவரது உடலை எடுத்து சென்றதாகவும் அந்த அறிக்கை கூறியது. பாலஸ்தீனிய செம்பரி சங்கத்தின் அதிகாரி ஒருவர் செய்தி நிறுவனத்திடம் கூறுகையில் இஸ்ரேலிய படைகள் சம்பவ இடத்தை நெருங்குவதை தடுத்ததாகவும் மருத்துவர்கள் உதவி வழங்குவதை தடுத்ததாகவும் கூறினார். இன்று அதிகாலை நடந்து மற்றொரு தாக்குதலில் மத்திய ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் உள்ள கிரா கிராமத்தில் இஸ்ரேலிய குடியேறிகள் ஒரு பாலஸ்தீனரை தாக்கியதாக உள்ளூர் வட்டாரங்கள் பபாவிடம் தெரிவித்தன. குடியேறிகள் முகமது டாமின் அப்துன் வீட்டை தாக்கி அவரை உடல் ரீதியாக தாக்கி அவரது வாகனத்திற்கு தீ வைத்ததாக அறிக்கை கூறுகின்றது.
தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் சுக் யோலுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டு குற்றவியல் பிரேரணையை அந்த நாட்டின் அரசியலமைப்பு நீதிமன்றம் ஏகமனதாக அங்கீகரித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தென்கொரியாவில் ராணுவ சட்டத்தை அமுலாக்கியதன் காரணமாக அங்கு ஏற்பட்ட அரசியல் குழப்ப நிலையை தொடர்ந்து அவருக்கு எதிரான குற்றவியல் பிரேரணை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. குறித்த பிரேரணை சரியானது என்று இன்றைய தினம் தென்கொரியாவின் அரசியலமைப்பு நீதிமன்றம் ஏகமனதாக அங்கீகரித்துள்ள நிலையில் தென்கொரியாவில் எதிர்வரும் 60 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட்டு புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட வேண்டும். அதே நேரம் நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் சியோலில் மக்கள் குவிந்திருப்பதாகவும் குறிப்பாக ஜூன் சுக்கிற்கு ஆதரவான தரப்பினர் குழப்பங்களில் ஈடுபடக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 16வது போட்டி இன்று நடைபெறவுள்ளது. குறித்த போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரு அணிகளும் பல பரீட்சை நடத்தவுள்ளன. இந்த போட்டி இன்று இரவு 7:30க்கு ஆரம்பமாக உள்ளது. இதேவேளை இந்த ஆண்டின் IPL தொடரில் இதுவரையில் 15 போட்டிகள் நடைபெற்று நிறைவடைந்துள்ளன. இதன்படி பஞ்சாப் கிங்ஸ் அணி 4 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. டெல்லி கேபிட்டல், ராயல் சேலஞ்சர் பெங்களூரு, குஜராத் டைட்டன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகளும் தலா 4 புள்ளிகளை பெற்றுள்ள போதும் சராசரி ஓட்ட விகிதங்களின் அடிப்படையில் முறையே 2ஆம், 3ஆம், 4ஆம் மற்றும் 5ஆம் இடங்களில் உள்ளன. மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர் ஹைதராபாத் ஆகிய அணிகள் தலா 2 புள்ளிகளுடன் 6ஆம், 7ஆம், 8ஆம், 9ஆம் மற்றும் 10ஆம் இடங்களை பிடித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் கடந்த 2 நாட்களில் ஏற்பட்டு காட்டுத்தீயில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் தீக்காயமடைந்தனர். நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள பஞ்ச்தார் மாவட்டத்தை சேர்ந்த 2 பெண்கள் மேல் சிகிச்சைக்காக காத்மாண்டுவுக்கு செல்லும் வழியில் தீக்காயங்களுக்கு ஆளாகினர். மேலும் 3 வருடன் தீப்பனம் சேகரித்த போது அவர்கள் காட்டுத்தீயில் சிக்கியதாக உள்ளூர் போலீசார் தெரிவித்தனர். ஒரு குழந்தை உட்பட மற்ற 3 வரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று மாவட்ட காவல்துறை செய்தி தொடர்பாளர் பினாலால் சா டெல்லி சின்குவாவிடம் தெரிவித்தார். மத்திய நேபாளத்தின் பால்பா மாவட்டத்தில் உள்ள காட்டில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது பலத்த தீக்காயமடைந்த ஒருவர் நேற்று மாலை உயிரிழந்ததாக உள்ளூர் போலீசார் தெரிவித்தனர். மத்திய நேபாளத்தின் மகவன்பூர் மாவட்டத்தை சேர்ந்த மற்றும் ஒருவர் தீயை அணைக்க முயன்ற போது பாறையிலிருந்து விழுந்தார். அவரது எரிந்த உடல் கண்டெடுக்கப்பட்டதாக மாவட்ட காவல்துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 7,22,276 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் மாத்திரம் 2,29,298 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அவர்களில் அதிகளவானோர் இந்தியாவிலிருந்து வந்ததுடன் அந்த எண்ணிக்கை 39,212 ஆகும். அத்துடன் ரஷ்யாவிலிருந்து 29,177 சுற்றுலா பயணிகளும், பிரித்தானியாவிலிருந்து 22,447 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 17,918 சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வந்துள்ளனர். இதனிடையே சீனா, ஆஸ்திரேலியா, போர்த்துகல் போன்ற நாடுகளிலிருந்தும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்ததாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.